அந்த சிங்கப்பெண் விஷயத்தை பேசி முடிச்சுட்டு போயிடுவோம். நாங்கள் வந்து அது வேலு நாச்சியார், சிங்கப்பெண் வேலு நாச்சியார் அப்படின்றது தான் அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டம்னு அவர் தேர்தல் நேரத்தில் சொன்னார், பிரச்சாரம் பண்ணார், வந்த உடனே அறிவித்தார். 2 முறை நொண்டி அடிக்குது அந்த நிகழ்ச்சி தொடக்கம். இதைத்தான் நான் போனதுலேயே சொன்னேன். நேரு ஸ்டேடியம் வாஸ்து சரியில்லை. நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க, இப்போ நேரு பேர்லேயே நிற்கிறீங்க. ஆமாம், அது வாஸ்துவை மாற்றி நீங்கள் ஏதாவது காந்தி மண்டபம் ஏதாவது வேற எங்கேயாவது மாற்றி அது வச்சா ஒரு கால் அது கிளிக் ஆகலாம். ஏன்னா நீங்கள் அதிரடிப்படையெல்லாம் போடுறீங்களே தவிர உண்மையாக சொல்ல போனால் இந்த அதிரடிப்படையே தேவையில்லை. மகளிர் காவல் நிலையம்னு இருக்குது. சிறார் மற்றும் மகளிர் பாதிக்கப்படுற இடத்துல அதுக்காக பிரிவு இருக்குது. அந்த பிரிவை கொஞ்சம் சீரமைப்பு செஞ்சாலே போதும். அதாவது என்ன சொல்ல வராங்க, இதுக்குன்னு ஒரு ஏடிஜிபி தனியாக இருக்கிறார், பெண்கள் பாதுகாப்பு சிறார்கள் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5400 பேர் அது கீழே காவலர்களில் தனிப்பிரிவு செயல்பட்டு இருக்க மாநில அளவில். ஜெயலலிதா பீரியட் அவங்க இருந்தப்ப கமாண்டோ ஃபோர்ஸ்லாம் கூட பெண்கள் அதிரடி கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அப்புறம் பெண்கள் காவல் நிலையம், அதுக்காக இந்த மகளிர் காவல் நிலையத்துக்குன்னே கொண்டு வந்து மகளிர் காவல், அனைத்து மகளிர் காவல் நிலையம், அந்த 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 செட்டப்லாம் அப்படியே இருக்குது, காலங்காலமாக இருக்குது. 20 ஆண்டுகள்கிட்ட 15-20 ஆண்டுகள்கிட்ட இருக்குங்க. சிங்கப்பெண் திட்டம்னு புதுசாக கொண்டு வந்தோம்னா இப்போ இதுக்குன்னு ஏடிஜிபியை நியமிச்சிட்டாங்க. ஒரு இதை கொண்டு வந்து ஐஜி கேடரில் ஒரு அம்மா நியமிச்சிட்டாங்க, பவானீஸ்வரி கொண்டு வந்து நியமிச்சிட்டாங்க. பிறகு கீழ்மட்ட வரைக்கும் நீங்கள் கடந்த முறை தான் சொன்னீங்க ஆட்களே இல்லை, மொத்தமாக 36 பேர் அவ்வளோதான் போட்டிருக்காங்க. இதுக்கு மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதே ஆய்வாளர்கள் டீமை பயன்படுத்த போகிறீங்களா, அந்த டீமை கொண்டுட்டு வர போகிறீங்களா? ஏற்கனவே வந்து பெண்கள் பாதுகாப்புன்னு சுற்றி இந்த பெட்ரோல் வண்டியை தான் நிறம் மாற்றி வச்சிருக்கீங்க சிங்கப்பெண்ணுன்னு. இதில் ஏன் அவ்வளோ தடுமாற்றம், ஏன் அவ்வளோ குழப்பம் ஐயா? எனக்கு புரியல. ஏற்கனவே இருக்கிறதுல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, அது நீங்கள் அது ஒன்று வந்து அறிவிப்பு, நம்ம வந்து இது வந்து ரீல்ஸ் அரசு அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க. ரீல்ஸ் அரசு, ரியல் அரசு இல்லை. ரீல்ஸ் அரசுனா சும்மா அந்த ஃபிலிம் காட்டுறது தான். எங்கள் தளபதியை சொல்ல வரீங்க நீங்கள்? யார் எங்கள் தளபதி அப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. உதயநிதி பேசியிருக்காருங்க ஐயா, ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். நம்ம அதை சொல்கிறோம். எதிர்கட்சிகள்னு இன்னைக்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க பேசுகிறாங்க. இவர் எடப்பாடி பேசியிருக்காரு. எல்லாம் ரீல்ஸ் அரசுன்னு தான் சொல்கிறாங்க, ரீல்ஸ் அரசுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருச்செந்தூரில் வந்து இந்த இது ஒரு அமைச்சர் வந்து மாறு வேஷத்தில் போனார், மாஸ்க் போட்டு போனார். போகும்போது வீடியோலாம் எடுத்துகிட்டே போகிறாங்க, ஆனாலும் அவருக்கு தெரியாது யாருன்னு. ஆமாம், அவருக்கு யாருன்னு தெரியாது. அதெல்லாம்